ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தெலுங்குல இருந்து தமிழ் டப் செய்யப்பட்ட டாப் 5 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிஸ்னே சொல்லலாம். அப்படி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு 5 தெலுங்கு மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸுமே பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இப்போ தான் நியூவாக பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மஞ்சு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியை பார்த்தீங்கன்னா தமிழில் மானிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருப்பார். அழகாக இருக்கிறனால எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தீங்கன்னா இவர் காதலிப்பார். அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காதலிப்பாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு தான் நம்ம ஹீரோ மெயின்டைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள கழட்டி விட்டுருவாருன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுவார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்க்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தங்கச்சி கல்யாணத்தில் தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவார். இப்படி ரிலேஷன்ஸாக இருக்கிற இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட செயலெல்லாம் பிடிச்சதுனால நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த லவ்வை வேணான்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கூட இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை லவ் பண்ணும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்கள திரும்பவும் லவ் பண்ணாரா, இல்லை இவங்க 2 பேர் லவ் ஜெயிச்சிச்சா இல்லையான்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு ட்ராமா மூவி. இந்த மூவி யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது. வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா ஷரண் நாயுடு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பர் இவன் சரியானவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. நம்ம அல்லு அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரைம் நடந்தாலும் பிடிக்காது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தட்டி கேட்பாரு. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிட்டிலே பெரிய ரவுடியாக இருக்கிற நம்ம வில்லன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மோதுவார். இப்படி மோதும்போது இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரின்றது அவ்வளோக்காக இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவி. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் சீன்ஸாகவே வச்சு தான் எடுத்திருப்பாங்க. தெலுங்கு மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கும். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நான் நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ் டப் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தெலுங்குலேயே பார்த்துருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக விஜய் சூப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது இந்த மூவி. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மங்களவாரம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா தமிழில் செவ்வாய்க்கிழமைன்ட்டு வரும். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஜமீனோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் தொடர் கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோத்தில் எழுதி வச்சு அந்த கொலைகள் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொலைகளை செய்கிறவன் அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கிறான். அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த வில்லேஜில் இருக்கிற மக்களும் ஒரு பக்கம் போலீஸும் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போதே அந்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இது எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் கைஸ். பட் இந்த மூவி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா ஸ்டோரி லைன் அப்படி இருக்கும். பட் ஸ்டோரி ரொம்பவே தரமாக இருக்குங்க கைஸ். அண்டு இந்த மூவியோட BGM தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மூவியோட BGM கேட்காம யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கைஸ். யாருமே மிஸ் பண்ணக்கூடாத மூவி. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். ஆனால் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா விருபக்ஷா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிட்டிலேருந்து ஒரு வில்லேஜுக்கு போவார். அங்கே வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிப்பார். இப்படி லவ் பண்ண ஆரம்பித்ததோடனே அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த கொலைகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்களே தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அந்த தற்கொலையை யார் ஒருத்தர் பார்க்குறாங்களோ அவங்களும் அடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படியே அந்த தற்கொலைகளை பார்க்குறவங்க எல்லாமே செத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த ஊர்லேயே இருக்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதை தெரிஞ்சுட்டு தடுக்கணும்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ எப்படி தடுக்கிறாருன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 2023ல் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் மூவினே சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே போர் அடிக்காமல் நல்ல ஒரு பரபரப்பாகவே ஸ்டோரி லைன் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஹலோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2017ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அனாதையாக இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் ஒன்று வாட்ச்சு தான் அந்த பணத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் திடீர்னு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. இப்படி பார்த்ததுக்கப்புறம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா காதலாக மாறுது. இப்படி காதலாக மாறும்போது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சதுனால அவங்க அந்த ஊரை விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையே நினச்சிட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே நினச்சிட்டுக்கிறாங்க. இப்படி இருக்கிற இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா திரும்ப எப்படி ஒன்று சேர்றாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒன் ஆஃப் ஃபேவரட் மூவி என்னோடது. ஏன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எத்தனை டைம் பார்த்தாலுமே போர் அடிக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி சூப்பராக இருக்கும். யாராவது பார்க்காம மிஸ் பண்ணினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா Disney+ Hotstarலேயே அவைலபிளாக இருக்குது. யாராவது பார்க்கணுன்னா அதிலே பாருங்கள். ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.